ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இது செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ப்ளைன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் பொரிய விட்டுடலாங்க. இப்போ இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லியதாக நறுக்கி உதுத்து இது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்க்குறப்பவே ஒரு பச்சை மிளகாவை கீறி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா தழைகளை இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப சேர்க்காதீங்க. இது வந்து மைல்டான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளைன் பிரியாணி தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை நல்லா நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குறைச்சலான அளவு செய்கிறது, அதனால் உப்பு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளைன் பிரியாணி. அதனால் வந்து நம்ம வாசனை பொருட்களாகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடிகளாகட்டும் நிறைய சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பாசுமதி அரிசியை வடித்து வச்சுருக்கேங்க. பாசுமதி அரிசியை ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள், பாசுமதி அரிசியை வேக வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக வேக வைக்கணுங்க. ரொம்ப நீங்கள் வேக வச்சு வடிச்சிட்டிங்கன்னா அரிசி வந்து உதிரியாக வராது. அதனால் கவனமாக வடித்து எடுத்துக்கங்க. பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த பாசுமதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாசுமதி அரிசியை கிளறப்ப கவனமாக கிளறுங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து அப்போ தான் உதிரியாக உடையாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம பாசுமதி அரிசி வடிக்கிறப்ப அதில் இருந்த அந்த சாதம் வடித்த தண்ணியை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சிடலாங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா போதும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ளைன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மைல்டான ப்ளைன் பிரியாணிங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து இதை லஞ்சுக்கு தான் பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒருத்தருக்கான அளவு தாங்க இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் தயிர் பச்சடி வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாயில்டு எக்கு கூட வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் செய்யணுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மத்தியானம் சாப்பிட்றப்போ உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு, நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கோம், உடனே பேக் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களும் இந்த ப்ளைன் பிரியாணியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.